பாலா, அந்த ஹிந்தி சாங் ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துலாமா? பார்க்கலாம். ரெடியா? ரெடி 1 1 2 3 4. இல்ல பாலா, அந்த டோன் வரல. ஏதோ கீச்சன் கேக்குது பாரு. என்ன வாசிக்கிற பாலா? அந்த டோனே கேட்கல. எதுக்கோ வாசிக்கிற மாதிரி இருக்கு. சும்மா டோன் இல்ல எப்படி வரும்? ரெக்கார்டிங் தியேட்டர்ல அவன் எக்கோ ஹால் எல்லாம் வச்சு வாசிப்பான். ஓபனர்ல வந்து அதே மாதிரி வாசினா? பஸ் ஸ்டாண்ட்ல வயித்துல அடிச்சு பாடணும்னா கிட்டார் பத்தி என்ன தெரியும்? அந்த கிட்டாரை கொடு. La 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 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 तेरा करूं दिन गिन गिन के इंतजार आजा सनम आई बहार तेरा करूं दिन गिन गिन के इंतजार आजा सनम आई बहार 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பாட்டுன்னா வாத்தியமும் இருக்கணும், சுதியும் இருக்கணும். வாத்தியம் இல்லாம கூட பாட்டு இருந்துடலாம், ஆனா சுதி இல்லாம இருக்க கூடாது. நான் வயித்துல அடிச்சு பாட்டு வந்தான்பா, ஒத்துக்கிறேன். அப்ப எனக்கு வாத்தியம் தான் இல்லாம இருந்துச்சு, ஆனா சுதி இருந்தது. உனக்கு மட்டும் தான் பேச பேசிக்கிட்டு இருக்காத. சாரிடா. டே கோவிந்தா, கோயம்புத்தூர்ல இருந்து பாடகை வரான்னு சொன்னீங்க, என்னடா ஆச்சு? வந்துகிட்டே இருக்கா. எப்போ? கச்சேரி முடிஞ்ச பிறகா? ஏன்டா டென்ஷன் ஆகுற? நைட் 9 மணிக்கு தானே கச்சேரி. காலையில முத பஸ்க்கெல்லாம் ஏத்தி அனுப்புறேன். நைட் 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவான். என் ஃப்ரெண்ட் சங்கர் போன்ல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கான்டா. இந்த உலகத்துல நீதி, நேர்மை, நாணயம், அன்பு, பாசம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் சொல்லிட்டு வராத ரெண்டே பேர் தான்டா. ஒன்னு சங்கர், இன்னொன்னு கோவிந்த். ஆமா, உன்னை பத்தி நீதான் சொல்லிக்கணும். இன்னைக்கு நாட்டுக்கே தெரிய போகுது பாரு. டயத்தை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா புறப்படு. அடுத்த 5 நிமிஷத்துல நம்ம 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாகணும். அந்த பொம்பளைய பாக்க. ஸ்ரீதேவி தொட மூதேவி. டேய், கோயம்புத்தூர் பஸ் இங்க நிக்குதுடா. நான் அப்பவே சொன்னேன்ல சார், நீங்க பொய் சொல்லக்கூடாது. நீங்க பஸ் கண்டக்டர் தானே? இல்ல, நான் போக்குவரத்து துறை அமைச்சர்னு சொன்னா நீ நம்ப போற? கண்டக்டர் தான்யா. வந்த விஷயத்த சொல்லு. இல்ல சார், இந்த பஸ்ல ஒரு பொண்ணு வரணும். பேர் சந்தியா, பெரிய பாடகி, வயசு ஒரு 19 இருக்கும். அந்த பொண்ணு இந்த பஸ்ல வந்துதா சார்? யோ, கண்டக்டர்னா பேசஞ்சர் கிட்ட டிக்கெட் வாங்கியாச்சா இல்லையான்னு கேட்க முடியும். பேர் என்ன, வயசு என்ன, பாட தெரியுமான்னு ஜாதகமா கேட்க முடியும். எவன்டா அவன்? சுத்த மாங்கா மடையனா இருப்பான் போல இருக்க. இத எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இனிமே கேட்டுக்கிட்டே இருப்ப. வந்த வேலையை கவனிப்போண்டா. ஜோடியா வராங்களே. சந்தியா தனியா எல்லாம் வருவா? நீங்க பாடகி சந்தியா தானே? இல்லப்பா, நான் இப்ப பாடுறதை நிறுத்திட்டப்பா. நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சிட்டாங்களா? எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா? சந்தியா என்ன கூப்பிட்டியா? நீங்க தானே சந்தியா? ஆமா. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து தானே வரீங்க? ஆமா. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? அதுக்கு தான் பிரெயின் வேணுங்கிறது. பிரெயின் இங்க இருக்கு.
எனக்கு உடம்பெல்லாம் மூளை, அந்த அர்த்தத்துல சொன்னேன். நான் கொஞ்சம் ஷை டைப். பரவாயில்ல, சீக்கிரம் புறப்படுங்க. எங்க? என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு? அங்க உங்களுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்காக ஏன் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும்? தெரியாத மாதிரி கேட்பீங்களே, இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெரிய பாடகையா இருந்துகிட்டு எவ்வளவு அடக்க பாரு, ஷை டைப். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பாடலாம் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? இந்த நேரத்துல என்ன விளையாட்டு? வாங்க போலாம். எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா பாடுற பொண்ணு மாதிரி தெரியல. உனக்கு எது எடுத்தாலும் சந்தேகம் தான்டா. இப்பதான் நான் உங்க குரலை கேட்டேன். குரலை கேட்டாலே தெரியல. ஒரு பி சுசிலாவும் லதா மங்கேஷ்கரும் சேர்ந்த இனிமை, ஒரு ஜானகியும் ஆஷா பான்ஸ்லையும் சேர்ந்த ஈர்ப்பு, ஒரு சித்ராவும் வாணிஜியாரும் சேர்ந்த தெளிவு. மொத்தத்துல அவங்க ஒரு சகலகலா சங்கீத குயில்ரா. நீ வேணா பாரு, மேடையில் அவங்க வாய்ஸ கேட்ட அப்படியே சின்ன பின்னமாயிடுவடா. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நாங்க கேட்க கூடாது. உன் வாய்ஸ கேட்கறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்பு பார்க்கலாம். வாங்க போலாம், வாங்க. அட என்னங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? அட வாங்க. ஐயா, பாடுறதுக்கு இவ்வளவு பெரிய போட்டி. One, 2, 3, 4. இப்ப கச்சேரி எப்படி களகட்ட போகுது பாரு. பாபா black sheep, have you any wool? Yes sir, yes sir, 3 bags full. One for my master, one for the dame, one for the little boy who lives down the lane. பாபா பாபான்னு பாடுதே, அது என்ன பாபா? அது வேற ஒண்ணும் இல்ல, சாய் பாபா. அது வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நேரம் செல்வி சத்யாவி இசைத்து கள்ளக்கிழ வர்ற கம்நாட்டி உங்கள் காதுகளை வந்து அடைந்திருக்கும். இப்போது நம் கோவை குயில் அழகிய தமிழில் அமுதம் வழங்குவார்கள். என்னமா இது? உன்னை பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னான்னு உளறியே. நான் ஏதோ SSLC படிச்ச கிராஜுவேட்டுங்கிறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சுது. மத்தவங்களுக்கு புரிய வேணா, தமிழ்ல பாடு. இப்போது தமிழில் பாடுவார்கள். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. ஐயோ, நல்ல காமெடிப்பா, குறும்பு. அடுத்ததாக சென்னை விஸ்வநாதனின் இசை முழக்கம் ஆரம்பமாக போகிறது. நீ என்னடா முழங்குறது? இப்ப நாங்க உன்னை முழக்கிறோம் பாரு. ஏன் நீ மட்டும் தனியா வந்து அடிக்கிற? அப்பவே அடிக்கலான்னு பார்த்தேன், கூட்டம் அதிகமா இருந்துச்சு, அதான் இப்ப அடிக்கிறேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? பாட சொன்ன எப்படியா பாடி தலைப்ப? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்ச பாட்டு தானே நான் பாட முடியும். உனக்கு தெரிஞ்ச பாட்டா? அப்ப நீ பாடகி இல்லையா? இல்ல. கழிக்க வேண்டியதானே? என்ன எங்க பேச விட்டீங்க? நீங்களா என்ன பாடகின்னு முடிவு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்க கோவிந்த் யாருங்க? இந்த நாய் தான். நாய் கிலோமீட்டர் எல்லாம் வருது. இந்தாங்க போயா. பாடைக்கு உடம்புக்கு முடியலையா, அதான் வர முடியலையா, தந்தி வந்திருக்கு. இந்த சங்கர் இருக்கானே, 1 நம்பர் ஃப்ராடு. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டா, இவ பேசுறதே சரியில்லையே, இவெல்லாம் எப்படி பாடுவான்னு. ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்னடா சொன்ன? ஒரு பி சுஷிலாவும் லதா மங்கேஷ்கர் சேர்ந்த ஒரு இனிமை, ஜானகியும் ஆஷா போன்ஸ்லே சேர்ந்த ஒரு ஈர்ப்பு, சித்ராவும் வாணி ஜெயராம் சேர்ந்த ஒரு தெளிவா, அப்புறம் என்னடா சொன்ன? சகலகலா சங்கீத குயிலா? இதெல்லாம் குயிலுன்னா அப்புறம் குயில். சரிங்க,
என் கண்ணு முன்னாடி நிக்காத, முதல்ல அந்த இடத்த காலி பண்ணு. இந்தா என்ன சனியன் கினியன்னு திட்டாத, அப்புறம் எனக்கு கோவம் வந்தது என்னடி பண்ணுவ? அழுதுருவேன். சார் அங்க பாத்தீங்களா, அங்கே ஒரு தப்பு தாளங்கள். சே, எங்க பார்த்தாலும் ஒரே கிராக்கிமயமாக போச்சு. வேன்ல இடம் இல்ல, நீங்க வேன் எடுத்துட்டு முன்னால போங்க, நான் அவங்கள நடத்தியே தள்ளிக்கிட்டு வரேன். சீக்கிரம் சரியா? மூஞ்சிய பாரு, பிஞ்சு போட பம்பளி பாஸ் மாதிரி. ஏய், என்னடா இங்க சத்தம்? அதான் நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல இருந்து இவனு இங்கதான் சார் இருக்கான். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, குடும்ப பிரச்சனை. என்னடா குடும்ப பிரச்சனை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், நமக்கே அதெல்லாம். யாருக்கிட்டடா காது குத்துற? 25 வருஷமா இந்த கந்தசாமி கான்ஸ்டபிளாவே இருக்கான்னா எப்படி? பிரெயின். புருஷன் பொண்டாட்டினா இந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்க வேண்டாம்? கழுத்துல தாலி இல்லாட்டி என்ன, கையில மோதிரம் இருக்கே. யூ மீன்? எஸ், இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்க என்ன மோதிரம் இல்லையே? இருக்கே. எங்க? அடகு கடையில. அட பாவி. அதான் சார் இவங்களுக்குள்ள பிரச்சனையே. ஏய், என்னடா அது புருஷன் பொண்டாட்டி மாட்டி விடுற? ஏய் சும்மாறா, தருமடி எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும். அடி அடி வாங்கணும்னா அப்புறம் அடி எடுத்து நடக்க முடியாதான். என்ன உங்களுக்குள்ள ரகசியம்? அது ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னா ஏன்டா நிக்கிறீங்க? போற வீட்டுக்கு. தேங்க்யூ சார். நில்லுங்க, உங்களை நான் நம்ப தயாரா இல்ல. யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் உங்களோட உங்க வீட்டு வரைக்கும் நான் வரேன். புறப்படுங்க. போச்சுடா. எங்களுக்கு கமிஷனர் நல்லா தெரியும். அப்ப அவர்கிட்டே போலாமா? எதுக்குங்க அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே போலாம். நீ ஏமா நிக்கிற? நீ வா. என் பெட்டி அங்க இருக்கு. சீக்கிரம் எடுத்து வந்து தொலை. டேய், சும்மா ஜாலிக்கு. ஏய், ஐயோ, அவ்வையார் மாதிரி ஆக்கிட்டானே. குட் மார்னிங் சார். சாரி சார், சாரி. ஆமா, நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. அது நான் வந்து மச்சான். யாருக்கு? என் மாப்பிளைக்கு. அதாவது இவனுக்கு. மச்சான்னா அந்த பொண்ணுக்கு நீ அண்ணன் முறை வேணும். ஆனா 2 பேருக்கும் முகஜாடியே இல்லையே. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? என்னங்கடா ஆளாளுக்கு குழப்பறீங்க? அங்கிள் சார், அது வந்துங்க அண்ணன்னா கூட பிறந்த அண்ணன் இல்லைங்க. நான் வந்து அந்த பொண்ணோட பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பா பையன். அந்த பொண்ணு என்னோட சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரியம்மா பொண்ணு. ஐயோ, இப்ப புரிஞ்சது. எனக்கு புரியலையே. பரவாயில்ல, இது புரிஞ்சனாலே உங்க ப்ரமோஷன் இருக்கு. வெரி குட், வெரி பேட். சொல்லிட்டு போங்கடா. எப்படி தப்பிக்கலாம்? ஏய், ரொம்ப பனி பெய்யுதுல்ல? என்னது? ஐ, இந்த ஆம்பளை கோவத்தை பாரு. சை. ஏய், பக்கத்து சந்துல ஒரு பொந்துல தான் என் வீடு இருக்குது. என்னங்க அடிக்கடி வரணும். என்ன அடிச்சுப்போ. அச்சி. நில்லுடா. டேய், என்னடா என்ன இப்படி அம்போன்னு தனியா விட்டுட்டு போற? இப்பயே கண்டுக்கிறது தான் நாளைய பாரதத்துக்கு நல்லது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன. அப்ப நான் வரட்டுமா? வரட்டுமா? ஐயா, இந்த ஆம்பளை பாரு. ஏய் ராசா வா. டேய், நீ அந்த பொண்ணுக்கு என்ன சொன்ன? சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரியம்மாவோட பையன். அந்த பொண்ணு எனக்கு பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பாவோட பொண்ணு. கரெக்ட். உனக்கு நிச்சயம் ப்ரமோஷன். சரிடா, நான் அப்பவே சொல்லல. வாங்க, தலை எடுத்து உள்ள போய் தொலை. டேய், இன்னும் 1 மணி நேரம் நான் இங்கே இருந்து உன் வீடு தான் நான் வாட்ச் பண்ண போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வெட்டி பையன், இவன் போக மாட்டான் போல இருக்க. உள்ள வந்து தொலை. இந்த பொண்ணு அவன் போக மாட்டான் போல இருக்கு. ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு விடியறதுக்கு முன்னாடி ஓடிடணும். என்ன? உன் பேர் என்ன தலைவா? விஸ்வநாதன். நான் உன்னை விச்சுன்னே கூப்பிடுறேன். இந்தாப்பா வாட்ச்மேன். டைம் என்னப்பா? போய் சொல்லடா. பெட்ரூம் எங்க இருக்கு விச்சு? என்னது பெட்ரூமா? இருக்கிறது ஒரே ரூம். இதுல பெட்ரூம் எங்க போறது?
பொறு விச்சு, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இப்ப பார். பாக்குறேன். என்ன பண்ற இவ? நல்லா இருக்கா விச்சு? இது என் பெட்ரூம், அது உன் பெட்ரூம். ஓகே? எப்படி நம்ம ஐடியா? உன் பேச்சை வச்சு உன்னை என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் விஷயம் இருக்கு. தேங்க்யூ விச்சு. பரவாயில்ல. விச்சு, விரிக்கிறதுக்கு பாயி தலகாணி தொலைக்கிறேன். மறுபடியும் தேங்க்ஸ் விச்சு. மறுபடியும் பரவாயில்ல. ஆமா, நீ யாரு, என்ன விவரம், எதுக்காக மெட்ராஸ் வந்த? ஒண்ணுமே சொல்லலையே. வேலை தேடி வந்த விச்சு. வேலையா? என்ன படிச்சிருப்ப? ஒரு SSLC வரைக்கும் படிச்சிருப்பியா? இல்ல விச்சு, BSc வரைக்கும் தான் படிச்சேன். அது கூட 90% தான். அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்களா? அப்பா அம்மா இல்ல விச்சு, அவங்க இறந்துட்டாங்க. வேற யாராவது இருக்காங்களா? எனக்கு யாருமே இல்ல விச்சு. விச்சு, விச்சு, என்ன? அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? குட் நைட் விச்சு. குட் மார்னிங். சேலைய காணல, போயிட்டா. அப்பா, ஓஹோ, நீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா? யாரு கொடுத்தா நமக்கு வாடகை வந்தா சரி. ஆமா, உன்னை விடியறதுக்கு முன்னாடி போக சொன்ன, ஏன் போல? சொல்லிட்டு போலான்னு. சொல்லிட்டல, புறப்படு. சரி விச்சு, நான் புறப்படுறேன். அந்த 500 ரூபாய் பணம் கொடு. 500 ரூபாவா? எதுக்கு? இல்ல விச்சு, நான் காலையில வெளியில நின்னுட்டு இருந்தேனா, வீட்டுக்காரன் வந்தானா, அவன் வாடகையை கேட்டானா, நான் உள்ள வந்து பார்த்தேனா, நீ தூங்கிட்டு இருக்க. அவன் அசிங்கமா திட்டுறான், நீ தூங்குற. நான் யோசிக்கிறேன், என்ன பண்றது? என் கையில இருந்த 500 ரூபாவை கொடுத்துட்டேன். சீக்கிரம் பணம் கொடு விச்சு, பாமாச்சு. பணம் கேணும் எதையும் கேட்க கூடாது சொல்லி வச்சுட்டேன். உன்னை யாரும் உனக்கு கொடுக்க சொன்னா? நானா கொடுக்க சொன்னேன்? நானா கொடுக்க சொன்னேன்? எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க தெரியாத? கொடுக்க தெரியாது? இதுக்கு முன்னாடி நான் கரெக்டா வீட்டு வாடகை கொடுக்கலையா? பெருசா பேச வந்துட்டாளுங்க. ஏன் நான் பொய் சொல்ற? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வாடகையே கொடுக்கலையாமே. நீ 500 ரூபாய் பணம் கொடுத்தா நான் இங்க இருந்து போவேன். இல்ல இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் சொல்லிட்டேன். உனக்கு பணம் தானே வேணும்? 5 நிமிஷத்துல அமௌண்டோட வரேன். செக்கா வேணுமா கேஷா வேணுமா? நேரா பேங்க் போறேன், 500 ரூபாய் பணம் எடுக்கிறேன் என் அக்கவுண்ட்ல இருந்து. அக்கவுண்டா? பேங்க்ல. பேங்கா? முன்ன பின்ன பேங்க பாத்திருக்கியாடா நீ? பேங்க்னா பணம்டா. பணத்தை போட்டு எடுத்து என்ற இடம்டா. என்னடா கிண்டலா? எல்லாம் உன்னால தானே வந்தது. என்ன மம்பள மாட்டி விட்டுட்டு நீ ஜாலியா இருக்கல்ல? உனக்கு இப்ப என்னடா வேணும்? எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும்டா. இது எனக்கு கேட்கவே இல்லை. கேட்டே ஆகணும். டேய் விசு, நில்ற. உனக்கு இப்ப 500 ரூபாய் வேணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. அட பாவி, வச்சுக்கிட்டே வெள்ள நேரம் ஏமாத்திருக்க. மேட்ச் பாக்ஸ் இருந்தது ஒரு தம்மா, அதுவும் போச்சு. டேய், அதுக்கு இப்ப 500 ரூபாய் கொடுக்கற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இது ஏன் தலடா? ஐடியா. டேய்,
நீ என்ன பண்ற, ஒரு 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற. நாளைக்கு உன் விஷயமா ஒரு டைரக்டரா பார்க்க போறேன். அந்த மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 500 என்னடா 1000மாவே கொடுத்து அந்த கோக்குவா அதான்டா அந்த கோயம்புத்தூர் குமரிய பேக்கப் பண்ணிடலாம். எனக்கு என்னமோ சரியா படல. உனக்கு என்னடா, நான் பாத்துக்கிறேன், வா. ஒரு டீ போடுப்பா. ஸ்பெஷலா ஆர்டினரியா? ஆர்டினரியா போதும்பா. சரி. என்ன பிச்சு, டீ சாப்பிட போறேன்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நீ மட்டும் தனியா வந்துட்டியே. நான் பாத்துட்டேன்பா, உனக்கு மேனஸே இல்ல. தள்ளு. ஒரு டீ போடுப்பா. ஆர்டினரியா ஸ்பெஷலா? ஸ்பெஷலே போதும்பா. அந்த 500 ரூபாயில கழிச்சுக்கோ. என்ன? ஹலோ, அந்த பேப்பர் கொஞ்சம் கொடு. ஏன் இப்படி மானத்தை வாங்குற? நீ எல்லாம் டீ கடைக்கு வரலாமா? டீ கடைக்கு தானே வந்த, பிராந்தி கடைக்க வந்த. சரி, யார கேட்டு என் சட்ட லுங்கி எல்லாம் போட்டுட்டு வந்த? அதுவா, என் துணியெல்லாம் தோச்சி போட்டிருந்தேன். அது காயத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள டீ குடிக்கணும்னு தோணுச்சு. அவசரத்துக்கும் சட்ட லுங்கி எல்லாம் போட்டு வந்தேன். என்ன? தலைவா, பார்த்து உறிஞ்சு. நீ உறிஞ்சிர உறிஞ்சில கிளாஸ் உடைஞ்சிரும் போல இருக்கு. டேய் விஸ்வம், போன காரியம் சக்சஸ்டா. நம்ம டைரக்டர் இப்ப ஸ்டுடியோல தான் இருக்காரு. அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரை தாஜா பண்ணி டைரக்டர்ட்ட உன்னை பத்தி சொல்லி வச்சிருக்கேன். நாம இப்ப உடனடியா ஸ்டுடியோக்கு போறோம். டைரக்டரை பாக்குறோம். அவர் மட்டும் சரின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு அவருடைய புது படத்துல நீதான் பாடுற. இந்த பையன் யாரு? நான் தான்ப்பா. ஆஹா, நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன்டா. மேன், ஸ்டுடியோல ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் இல்ல மேன்? நானும் வரேன் மேன். எதுக்கு? அங்க வந்து எங்க மானத்தை வாங்குறதுக்கா? அதெல்லாம் முடியாது. நீ எல்லாம் எங்க கூட வரக்கூடாது. சரி, நான் வரலப்பா. அந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்து வச்சிட்டு அப்புறமா ஸ்டுடியோக்கு போ. இந்த 500 ரூபாய் சொல்லியே நீ என்ன பிளாக்மெயில் பண்ற. சரி, வந்து தொலை. Thank you Rich. கொஞ்சம் பேன் பண்ணு. ஆர்டி சென்டர் பண்ணுப்பா. பேன் ரைட். இன்னும் கொஞ்சம். ஓஹோ ப்ரொடக்ஷன். நான் தான்டா சிவன். டேக் 1. ஆக்ஷன். நாதா, என் தந்தை தட்சன் ஒரு யாகம் நடத்துகிறாராம். அந்த யாகத்திற்கு சென்றவரை தங்களின் அனுமதி வேண்டும். இன்னமே நீ சதா உன் நைனா பச்சே பேசுங்க. உங்க நைனாலாம் ஒரு மனுஷனா? என்னைக்காவது ஒரு நாள் நாசா கீசா துண்ணவான்னு கூப்பிட்டுக்கிறானா? இல்ல பண்டிகைக்கு ஏதாவது துட்டு கிட்டு கொடுத்திருக்கானா? கட்பாலா கைத கம்பளுக்கட கட். என்ன அது சிவ சேரி பாஷை பேசிக்கிட்டு இருக்கா? சார், சிவனுக்கு கொஞ்சம் மண் வாசனை ஜாஸ்தி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. டப்பிங்ல பாத்துக்கலாம். அப்படிதாங்கற. நீயா? டேக் ஓகே. சீ, வந்த வேலையை விட்டுட்டு ஷூட்டிங் வேடிக்கை பாக்குறியே, வா. வணக்கம் சார். சார், நான் சொல்லல என் ஃப்ரெண்டுன்னு. அது இவன் தான் சார். டேய், டைரக்டருக்கு வணக்கம் போடுறேன். வணக்கம் சார். ஓ, நீங்க தானா? கேசட் கேட்டேன். உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு புதுப்பட பூஜை இருக்கு. நேரா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வாங்க. நாளைக்கு உங்களே பாட வச்சிடுறேன். சார், மச்சான், Congrats. தேங்க்யூ சார்.